சிறுத்தை புலிகள் பற்றிய சுவாரஸ்யமான 50 தகவல்கள். உடலமைப்பு மற்றும் தோற்றம். சிறுத்தைகள் பூனை குடும்பத்தைச் சேர்ந்தவை. இவற்றின் அறிவியல் பெயர் பேந்தரா பார்டஸ். சிறுத்தைகளின் உடலில் உள்ள கருப்பு நிற புள்ளிகள் ரொசெட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இவை பார்ப்பதற்கு ரோஜாப்பூ இதழ்கள் போல இருக்கும். ஆப்பிரிக்க சிறுத்தைகளின் புள்ளிகள் வட்டமாகவும் ஆசிய சிறுத்தைகளின் புள்ளிகள் சதுரமாகவும் இருக்கும். இவை மணிக்கு 58 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியவை. இவற்றால் ஒரே பாய்ச்சலில் 6 மீட்டர் 20 அடி நீளம் வரை குதிக்க முடியும். செங்குத்தாக 3 மீட்டர் 10 அடி உயரம் வரை இவற்றுக்கு தாவம் திறன் உண்டு. சிறுத்தைகள் மற்ற பெரிய பூனைகளை விட புலி, சிங்கம் அளவில் சிறியவை, ஆனால் அதிக வலிமை கொண்டவை. இவற்றின் நீண்ட வால் மரங்களில் ஏறும்போதும் ஓடும்போதும் உடலை சமநிலைப்படுத்த பேலன்ஸ் உதவுகிறது. கருப்பு சிறுத்தைகள் பிளாக் பேந்தர்ஸ் தனி இனம் அல்ல. அவை மரபணு மாற்றத்தால் கருப்பு நிறமாக தோன்றும் சாதாரண சிறுத்தைகளே. வாழிடம் மற்றும் பழக்கவழக்கங்கள். சிறுத்தைகள் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய கண்டங்களில் காணப்படுகின்றன. இவை காடுகள், பாலைவனங்கள், மலைப்பகுதிகள் என எந்த சூழலிலும் வாழக்கூடியவை. சிறுத்தைகள் பெரும்பாலும் இரவில் வேட்டையாடும் பழக்கம் கொண்டவை. இவை தனித்து வாழும் இயல்புடையவை, சாலிட்டரி அனிமல்ஸ். ஆண் சிறுத்தைகள் தங்கள் எல்லையை சிறுநீர் மூலம் அடையாளப்படுத்தும். சிறுத்தைகள் மிகச் சிறந்த மரமேறிகள். இவை தங்களின் இரையை மற்ற விலங்குகள், சிங்கம், ஹைனா திருடாமல் இருக்க மரத்தின் உச்சிக்கு கொண்டு சென்று மறைத்து வைக்கும். மற்ற பூனைகளைப் போலன்றி சிறுத்தைகளுக்கு தண்ணீரில் நீந்துவது மிகவும் பிடிக்கும். இவை மிகவும் வெட்கப்படும் சுபாவம் கொண்டவை, மனிதர்களைக் கண்டால் பெரும்பாலும் மறைந்துவிடும். சிறுத்தைகள் உருமும் ரோர் சத்தம் மரம் அறுக்கும் ரம்பத்தின் சத்தத்தைப் போல இருக்கும். உணவு மற்றும் வேட்டை. சிறுத்தைகள் மாமிச உண்ணிகள். இவை மான்கள், குரங்குகள், காட்டுப்பன்றிகள் மற்றும் எலிகளை உணவாக கொள்கின்றன. இவை வாய்ப்பு கிடைத்தால் மீன்கள் மற்றும் நண்டுகளையும் பிடித்து உண்ணும். சிறுத்தைகள் பதுங்கியிருந்து தாக்கும் ஆம்புஷ் பிரெடேட்டர்ஸ், வேட்டைக்காரர்கள். இவை தங்கள் எடையை விட 3 மடங்கு அதிக எடை கொண்ட விலங்குகளை மரத்தின் மேல் இழுத்து செல்லும் வலிமை கொண்டவை. சிறுத்தைகளுக்கு மோப்ப சக்தி மற்றும் கேட்கும் திறன் மிக அதிகம். இவற்றின் இரவு நேர பார்வை, நைட் விஷன், மனிதர்களை விட 7 மடங்கு சிறந்தது. இவை பல நாட்களுக்கு தண்ணீர் குடிக்காமல் உயிர் வாழ முடியும். உண்ணும் இரையில் உள்ள ஈரப்பதமே போதும். சிறுத்தைகள் மிகவும் பொறுமையானவை, இரையை பிடிப்பதற்கு நீண்ட நேரம் காத்திருக்கும். வேட்டையாடும்போது இவை சத்தமே இல்லாமல் நகரக்கூடியவை. இனப்பெருக்கம் மற்றும் ஆயுட்காலம். பெண் சிறுத்தையின் கர்ப்பகாலம் சுமார் 90 முதல் 105 நாட்களாகும். ஒரு முறையில் 2 முதல் 4 குட்டிகளை ஈனும். குட்டிகள் பிறக்கும்போது கண்களை திறக்காது, 10 நாட்களுக்கு பிறகே கண்கள் திறக்கும். குட்டிகள் சுமார் 2 ஆண்டுகள் வரை தாயுடன் இருக்கும். சிறுத்தைகளின் சராசரி ஆயுட்காலம் காடுகளில் 12 முதல் 15 நாட்கள். விலங்கு காட்சி சாலைகளில் இவை 20 ஆண்டுகள் வரை வாழக்கூடும். குட்டிகளின் உடலில் உள்ள புள்ளிகள் மிகவும் நெருக்கமாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும். தாய் சிறுத்தை குட்டிகளை பாதுகாப்பாக வைக்க அடிக்கடி இடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும். ஆண் சிறுத்தைகள் குட்டிகளை வளர்ப்பதில் பங்கு கொள்வதில்லை. குட்டிகள் 3 மாத வயதிலிருந்தே வேட்டையாட பழகத் தொடங்கும். இதர முக்கிய தகவல்கள். உலகில் மொத்தம் 9 வகை சிறுத்தை இனங்கள் சப்ஸ்பீஷீஸ் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அமூர் சிறுத்தை, அமூர் லெப்பர்ட் என்பது உலகில் மிகவும் அரிதான மற்றும் அழியும் நிலையிலுள்ள சிறுத்தை இனம். சிறுத்தைகள் மனிதர்களை தாக்குவது மிக குறைவு, ஆனால் காயமடைந்தால் மிகவும் ஆபத்தானவை. இவற்றின் நாக்கு மிகவும் சொரசொரப்பானது. இரையின் எலும்பிலிருந்து சதையை சுரண்ட இது உதவுகிறது. சிறுத்தைகள் மற்ற விலங்குகளின் சத்தத்தைப் போல கூச்சலிட்டு அவற்றை ஏமாற்றும் திறன் கொண்டவை. ஒவ்வொரு சிறுத்தையின் புள்ளிகளும் தனித்துவமானவை. மனிதனின் கைரேகை போல. பனி சிறுத்தைகள், ஸ்னோ லெப்பர்ட், மற்ற சிறுத்தைகளை விட தடிமனான ரோமங்களை கொண்டவை. சிறுத்தைகள் வேகமாக ஓடும்போது திசையை மாற்ற தங்கள் வாலை பயன்படுத்துகின்றன. இவை பகல் நேரங்களில் மரக்கிளைகளில் படுத்து ஓய்வெடுப்பதையே அதிகம் விரும்பும். தற்போது காடுகள் அழிப்பு மற்றும் வேட்டை காரணமாக சிறுத்தைகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது.